இந்த கட்சிக்கு நம்ம ஓட்டு போடணுமா? இன்னொன்று வேண்டாங்க. நம்ம வீட்டில் எலி தொல்லை இருக்குன்னு வைங்க. வீட்டில் இருக்கிற பொருளை எடுத்து அங்கே போய் வச்சுது இங்கே போய் திங்குதுன்னு அந்த எலி தொல்லைக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? பொறி போட்டு பிடிச்சிருவோம், இல்லைன்னா அதை கொண்டுருவோம். அந்த மாதிரி இந்த திமுக என்பது நம்மளுடைய வரிப்பணத்தை பூரா கொள்ளையடித்து இன்றைக்கி கோடி கோடியே சொத்து சேர்த்து வச்சுருக்காங்க. ஆனால் அவங்கள நம்ம எப்படி இந்த எலியெல்லாம் வீட்டை விட்டு துரத்துகிறோமோ அதே மாதிரி இந்த திமுகவை நம்ம தமிழ்நாடு விட்டு துரத்தணும். அதுக்கு நம்ம தமிழக மக்கள் தயாராக இருக்க வேண்டும். அப்போ பொறியில் சிக்கிற எலி மாதிரி இப்போ இவங்க வந்திருக்கிறாங்க. இவங்களுக்கு ஏமாந்து ஓட்டு போட்டு நீங்கள் தேர்ந்தெடுத்துட்டிங்கன்னா, திமுகவை தேர்ந்தெடுத்துட்டா இனி 5 வருஷத்துக்கு ஆண்டவனால் கூட நம்ம இந்து மக்களை காப்பாற்ற முடியும். இது ஜெய் மோடி சர்க்கார், ஜெய் ஸ்ரீராம். திமுகவின் கபட நாடகம். ஆட்சிக்கு வந்த 5 வருஷத்தில் ஒரு நாளாவது இந்து மதத்துக்கு ஆதரவாக பேசியிருக்காங்களா இந்த திமுகக்காரரு? இன்னைக்கு பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணுறதே நம்ம இந்து கோயிலிருந்து தான். திருநீரை அழித்த முதலமைச்சர் இன்னைக்கு திருநீரை வச்சுக்கிட்டு வந்து ஓட்டு கேட்குறாரு. எத்தனை இந்த வேட்பாளர்கள் அத்தனை பேருமே அப்பா நம்ம இந்து மதத்தை எவ்வளவு கேவலமாக திட்ட முடியுமோ அவ்வளவு கேவலமாக திட்டினாங்க. இந்த எம்பி ராசா இருக்கார்ல, நீ விபச்சாரியாக இருக்கிறியா, அதுக்கு தான் இருக்கிறியா அப்படின்னு கேட்டு நம்ம இந்து மதத்தை அவ்வளவு கேவலமாக பேசுகிறாரு. நம்ம இந்த பஸ்ஸில் வர்றதெல்லாமே ஓசியில் போகிறேன்னு இதே திமுகக்காரர் சொன்னாங்க. அதாவது அவங்க வந்து தேர்தல் வாக்குறுதி கொடுத்து நம்மகிட்ட ஓட்டை வாங்கி ஜெயிச்சுட்டு நம்ம இந்து மக்களையே கேவலமாக திட்டினது தான் இந்த திமுகக்காரர். எவ்வளவு ஒரு அநியாயம் பாருங்கள். இதுவரை 360-400 கோயில் பக்கம் இடிச்சிருக்கிறாங்க. இந்த கோயிலுக்கு மட்டும்தான் வரம்பு மீறி கட்டியிருக்காங்களா? அந்த கோயில் மட்டும்தான் இடிக்கணுமா? அதை விட முக்கியமானது நம்ம துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதன தர்மத்தை வந்து டெங்கு மலேரியா போல கொசு மாதிரி வளர்ந்துக்கிட்டே வருது, அதை அழிச்சாமல் விட மாட்டேன், நானும் ஒரு கிறிஸ்தவன், நானும் உங்களுக்காக வந்திருக்கிறேன் அப்படின்னு மற்ற மதத்துக்கு ஆதரவாக பேசி நம்ம இந்து மதத்தை அவ்வளவு கேவலமாக பேசினார். ஆனால் இன்றைக்கி பாருங்கள், அவங்க எல்லாம் இந்த சால்வையை போட்டுக்கிட்டு ஒவ்வொரு கோயிலாக போய் கோயிலில் சாமி கும்பிட்டு திருநீரை போட்டுக்கிட்டு வந்து எலெக்ஷனில் ஓட்டு கேட்குறாங்க. ஆனால் ஜெயிச்சு வந்துட்டாங்கன்னா திரும்பி நம்ம மதத்தை கேவலம் பண்ணி நம்ம மதத்தை அழிக்காமல் விட மாட்டாங்க. இதுதான் இந்த திமுகவுடைய கபட நாடகம். இந்த கட்சிக்கு நம்ம ஓட்டு போடணுமா? இன்னொன்று வேண்டாங்க. நம்ம வீட்டில் எலி தொல்லை இருக்குன்னு வைங்க. வீட்டில் இருக்கிற பொருளை எடுத்து அங்கே போய் வச்சுது இங்கே போய் திங்குதுன்னு அந்த எலி தொல்லைக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? பொறி போட்டு பிடிச்சிருவோம், இல்லைன்னா அதை கொண்டுருவோம். அந்த மாதிரி இந்த திமுக என்பது நம்மளுடைய வரிப்பணத்தை பூரா கொள்ளையடித்து இன்றைக்கி கோடி கோடியே சொத்து சேர்த்து வச்சுருக்காங்க. ஆனால் அவங்கள நம்ம எப்படி இந்த எலியெல்லாம் வீட்டை விட்டு துரத்துகிறோமோ அதே மாதிரி இந்த திமுகவை நம்ம தமிழ்நாடு விட்டு துரத்தணும். அதுக்கு நம்ம தமிழக மக்கள் தயாராக இருக்க வேண்டும். அப்போ பொறியில் சிக்கிற எலி மாதிரி இப்போ இவங்க வந்திருக்கிறாங்க. இவங்களுக்கு ஏமாந்து ஓட்டு போட்டு நீங்கள் தேர்ந்தெடுத்துட்டிங்கன்னா, திமுகவை தேர்ந்தெடுத்துட்டா இனி 5 வருஷத்துக்கு ஆண்டவனால் கூட நம்ம இந்து மக்களை காப்பாற்ற முடியும். இதில் பாரு, இன்னொன்று, இந்துக்கள் வேறு தமிழர்கள் வேறு, அப்படி ஒரு பிட்டை போட்டு நம்ம நாட்டில் நம்ம மக்களை தமிழக மக்களை குழப்பி அதில் மீன் பிடிச்சி இந்த தேவையில்லாத இந்த ஆட்சியை நம்ம கொண்டு வந்துட்டோம்னா தமிழ்நாட்டு மக்கள் நம்மளுக்கு எந்த ஒரு நலமும் நம்மளுக்கு நடக்காது. இதை நீங்கள் மறந்துடாதீங்க. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நீங்கள் ஓட்டு போடுங்க. அதிமுக, பாஜக, இந்த பாமக, அமமுக போன்ற கூட்டணி கட்சிகளுக்கு வாக்களித்து அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஜெய் மோடி சர்க்கார், ஜெய் ஸ்ரீராம்.